எல்லாருக்கும் வணக்கம். பைபிள்ல எவ்ளோ ஆச்சரியமான கதைகள் இருக்கு இல்லையா? சிலதெல்லாம் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நாம அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல இருந்து ஒரு சூப்பரான கதைய பார்க்க போறோம். ஐத்திக்குன்னு ஒரு வாலிபனோட கதை இது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை தெரியாம தூங்கிட்டா என்ன ஆகும்? வாங்க, இந்த கதையில அப்படி தூங்குன ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். அதாவது அப்போஸ்தலனான பவுல் செஞ்ச ஒரு ரொம்ப பெரிய பிரசங்கத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலனான பவுல் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரே இடத்துல இருக்கவே பிடிக்காது. கடவுளை பத்தி மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரே நோக்கத்துல ஊர் ஊரா பயணம் செஞ்சுட்டே இருந்தாரு. அவர் போற இடத்துலலாம் அங்க இருக்கிற விசுவாசிகளை சந்திச்சு அவங்கள உற்சாகப்படுத்தி கடவுளோட வார்த்தையை கத்துக் கொடுப்பாரு. அப்படிதாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விசுவாசிகள் எல்லாருமே ஒரு வீட்ல ஒன்னா கூடியிருந்தாங்க. எதுக்குன்னா பவுலோட பேச்சை கேட்கறதுக்காக தான். எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆவலா பவுல் என்ன சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. பவுலும் பேச ஆரம்பிச்சாரு. பேசிட்டே இருந்தாரு, நிறுத்தவே இல்ல. பேசிட்டே இருந்தாரு, நேரம் போனதே தெரியல. அவரோட பிரசங்கம் நடுராத்திரி வரைக்கும் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் நம்ம கதையோட மெயின் பாட்டுக்கே வரும். அந்த கூட்டத்துல இருந்த ஐத்திக்குங்கிற அந்த வாலிபனுக்கு நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த கூட்டத்துல ஐத்திக்குர்னு ஒரு வாலிபன் இருந்தான். ரூம்ல ஒரே கூட்டமா இருந்ததால சரி கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குமேன்னு சொல்லி அவன் 3வது மாடியோட ஜன்னல்ல போய் உக்காந்துருந்தான். பவுல் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காரு இல்லையா? பாவம், ஐத்திக்குக்கும் மெதுவா கண்ணை சொக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவனால முடியல. பவுலோவோட அந்த நீண்ட பேச்சு அவனுக்கு தாலாட்டு மாதிரி இருந்ததால அவன் நல்லா அசந்து தூங்கிட்டான். அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. தூக்க கலக்கத்துல அவன் உட்கார்ந்திருந்த ஜன்னல்ல இருந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி தடால்னு கீழே விழுந்துட்டான். சும்மா பக்கத்துல எங்கேயும் விழல, அவன் விழுந்தது 3வது மாடியிலிருந்து. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ உயரம். எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி போய் அவனை தூக்கி பார்த்தா அவன்கிட்ட உயிர் இல்ல. அவ்வளவுதான், அந்த இடமே சோகத்துல மூழ்கிடுச்சு. ஐயோ, ஐத்திகோவோட கதை முடிஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. அந்த சோகமான நிமிஷம்தான் கடவுளோட ஒரு பெரிய அற்புதத்துக்கு வழி அமைச்சுது. ஆமா, யாருமே நம்ப முடியாத ஒண்ணு அங்க நடக்க போகுது. அங்கு இருந்த எல்லாருமே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே கலங்கி போய் நின்னாங்க. ஆனா பவுல் மட்டும் கொஞ்சம் கூட கலங்கல. அவர் வேகமா கீழே ஓடி போய் ஐத்திகுவோட உயிரில்லாத உடம்ப கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்த மக்களை பார்த்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. அப்போஸ்தலர் 20:10 நாம வாசிக்கிற மாதிரி பவுல் ரொம்ப விசுவாசத்தோட சொன்னாரு, கலங்காதீங்க, அவன் உயிரோடு தான் இருக்கான். அவர் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. ஆமாங்க, பவுல் சொன்ன மாதிரியே ஐத்திக்குக்கு உயிர் வந்துருச்சு. செத்துப்போன ஒருத்தன் திரும்பவும் உயிர் பெத்தது எவ்ளோ பெரிய அதிசயம் பாத்தீங்களா? இத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருடைய துக்கமும் கண்ணீரும் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து நிம்மதியா பெருமூச்சு விட்டாங்க. ரொம்ப ஆறுதல் அடைஞ்சாங்க. சரி, இந்த சூப்பரான கதையை நாம கேட்டுட்டோம். இதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கத்துக்கலாம்? சும்மா ஒரு பையன் தூங்கி விழுந்த கதை மட்டும் இது இல்ல நிறைய விஷயம் இருக்கு. முதல் பாடம், கடவுளோட வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி. 2வது, சில சமயம் நமக்கு சோர்வு வரலாம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் தூக்கம்னு சொல்லுவோமே, அது வரலாம். ஆனா முக்கியமான நேரத்துல நம்ம முழிச்சிருக்கணும். 3வது, கடவுளால முடியாத அற்புதம்னு எதுவுமே கிடையாது. ஐத்திக்கு கதை நமக்கு அதுதான் காட்டுது. மனுஷங்க கைவிட்ட இடத்துல கடவுள் கை கொடுப்பாரு. கடைசி பாடம் 4வது, நம்ம நினைக்காத ஆபத்துல இருக்கும்போது கூட கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அவர் எப்பவும் நம்ம பாதுகாவலர். இந்த கதையிலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம மனசுல வச்சுக்கலாம். கலங்காதிருங்கள். நம்ம வாழ்க்கையில எப்ப பயம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும். கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நமக்கு தைரியம் கொடுக்கும். இந்த கதையை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி பண்ணலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ சேர்ந்து ஒருத்தர் பவுல், ஒருத்தர் ஐத்திக்கு, மத்தவங்க எல்லாரும் விசுவாசிக்கலாம் மாதிரி இந்த கதையை அப்படியே ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம்.